வணக்கம். மலேசிய ஜெயம் ஓட்டப்பந்தய கழகத்தின் ஏற்பாட்டில் கம்பார் ரக்கான்முடா அரங்கத்தில் நடைபெற்ற ஓட்டப்பந்தய போட்டியில் 100க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். கம்பார், தஞ்சோங் ரம்புத்தான், ஈப்போ, போர்டிக்சன், தைப்பிங் ஆகிய ஊர்களில் இயங்கி வரும் ஜெயம் ஓட்டப்பந்தய குழுவினர் கலந்து கொண்ட இப்போட்டி விளையாட்டில் 8 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்கள் முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வரை இதில் பங்கெடுத்தனர். 100, 200, 400, 1500 மீட்டர் ஓட்டத்துடன் பேட்டன் மாற்றி ஓட்டமும் நடைபெற்றது. இப்போட்டி விளையாட்டினை மாலிம் நாவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி வீரையா நிறைவு செய்து உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் அணிவித்து நற்சான்றிதழ் வழங்கினார். அவர் தமதுரையில் இப்போட்டி விளையாட்டினை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்திய ஜெயம் குழுவினரை வெகுவாக பாராட்டினார். ஓட்டப் போட்டிகளிலும் விளையாட்டுத் துறையிலும் இந்தியர்கள் கோலோச்சிய காலம் ஒன்று இருந்தது. அக்காலம் மீண்டும் மலர்கிறது என்ற நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தமக்கு ஏற்படுவதாக குறிப்பிட்டார். வாய்ப்பை தேடி காத்திருக்கும் நமது மாணவர்களுக்கு ஜெயம் குழு ஒரு வழிகாட்டியாக இருந்து வழி நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விளையாட்டுத் துறையிலும் ஓட்டப் போட்டியிலும் பல மாணவர்களை உருவாக்கி வரும் ஜெயம் குழுவினருக்கு தம்மால் இயன்ற உதவிகளையும் ஆதரவினையும் வழங்குவதாக உறுதியளித்தார். முன்னதாக ஜெயம் ஓட்டப்பந்தய கழகத்தின் தலைவரும் தோற்றுநரும் இப்போட்டி விளையாட்டின் ஏற்பாட்டாளருமான முன்னாள் பெருநடை வீரர் குருசாமி சுப்பிரமணியம் வரவேற்புரையாற்றினார். கடந்த 40 ஆண்டுகளாக தாம் இந்த ஓட்டப்பந்தய துறையில் ஈடுபட்டு பல வெளிநாட்டு போட்டிகளில் கலந்து வெற்றியும் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். என் பேர் குருசாமி சுப்பிரமணியம். நாம் கிளப் ஓலரக ஜெயம் தலைவர் மற்றும் தோற்றுனர். இந்த கிளப் ஓலரக ஜெயம் இன்றைக்கி சிறப்பான ஒரு ஓட்டத்தை நம்ம கம்பாஸ் ஸ்டேடியத்தில் சிறப்பாக செஞ்சோம். அந்த ஓட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் பல வருடமாக என்னோடய எண்ணம். நானும் ஒரு ஓட்டக்காரர். இதில் வீக் வாக்கில் நான் நேஷ்னல் லெவலில் போயிருக்கேன். என்னோடய ஓட்டம் வேட்ரன் பிரதிநிதித்து நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். தாய்வான், பேங்காக், பாம்பே, சிங்கப்பூர், சபா, சர்வா எல்லாம் போயிருக்கேன். ஆகவே நான் ரொம்ப மகிழ்ச்சி கொண்டேன். என்ன செய்யலான்னு நான் பல நாள் யோசனை பண்ணேன். எப்படி இந்த இளைஞர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்ன்றதான் என்னோட கருத்தில் ஆழமாக கொண்டு தான் இந்த கிளப் ஓலரக ஜெயம் 20 ஆரம்பம் செஞ்சேன். அப்போ இருந்தது மொத்தம் 5 மாணவர்கள் கொண்டு தான் நான் ஆரம்பித்தேன் இந்த குழுவை. இப்பொழுது பார்த்தாக்கா 250க்கு மேலே மாணவர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. இன்றைக்கி 100க்கு மேலே மாணவர்கள். ஒரு இடம் கிடையாது. கம்பார், ஈப்போ, போர்டிக்சன், சிரம்பான், தைப்பிங், தஞ்சோங் ரம்புத்தான் மற்றும் பல இடங்கள்ல இருக்குது. நம்ம எல்லா மாணவரும் இன்றைக்கி வரல. இன்றைக்கி ஒரு 6 குழுக்கள் அப்படி தான் வந்திருக்கு. இத்தனை ஆண்டுகளில் தாம் பெற்ற அனுபவங்கள், திறமைகள் வீண் போய்விடக்கூடாது என்பதற்காக இக்கழகத்தை தோற்றுவித்து பயிற்சி குழுக்களை உருவாக்கியுள்ளதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் ஆங்காங்கே திறமையான பயிற்றுனர்களை அடையாளம் கண்டு இது போன்ற குழுக்களை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்ட குருசாமி ஜெயம் குழுவில் பயிற்சி எடுத்து வரும் மாணவர்கள் மாவட்ட, மாநில, தேசிய ரீதியில் பல வெற்றிகளை குவித்து வருகின்றனர் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இன்று அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இப்போட்டி விளையாட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக கூறிய அவர் வெகு தூரத்தில் இருந்து ஆர்வமாக கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்றுனர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அனைவரும் மிக சிறப்பான ஏற்பாட்டினை செய்திருப்பதாக தெரிவித்தார். ஜெயம் குழுவினர் ஆர்வமுள்ள இந்திய மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் பள்ளிகள், மலாய் பள்ளிகள் மற்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை இலாக்கா, சுகாதாரத்துறை இலாக்கா போன்ற அரசு நிறுவன ஊழியர்களுக்கும் இது போன்ற விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜெயம் குழுவினருக்கு எல்லா வகையிலும் ஆதரவு வழங்கிய நிதி உதவியும் செய்துள்ள மாலிம் நாவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி வீரையாவுக்கும் தமது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். அவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மேலும் ஊக்கமூட்டுவதாக உள்ளது என தெரிவித்தார்.
இதயக்கனி சமூக நல இயக்க தலைவர் சிவசங்கர் நாராயணன், கம்பார் தமிழர் சமூக முன்னேற்ற கழகம், பஞ்சாப் பூஜை பொருட்கள் நிறுவனம், ஈப்போ கோபி பிரிண்டர்ஸ் மற்றும் மாணவர்களை வெகு தூரத்தில் இருந்து அழைத்து வந்த பயிற்றுனர்கள், பெற்றோர்கள், போட்டி விளையாட்டினை சிறப்பாக நடத்தி கொடுத்த அதிகாரிகள், மருத்துவ உதவி வழங்கிய சன் ஜான் ஆம்புலன்ஸ் கழகத்தின் ஏசிஎஸ் பள்ளி ஆசிரியர்கள், தனிப்பட்ட முறையில் மாணவர்களுக்கு உதவி செய்துள்ள நல்லுள்ளங்கள் ஆகியோரும் இவ்வேளையில் தமது மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொண்டார் பெருநடை வீரர் குருசாமி சுப்பிரமணியம்.